கிழங்க தூக்கி போறானே மண்ட பாருங்க. கிழங்குடன் மாசிச்சம்பல், மரவள்ளி கிழங்கு, ஒன்று 2 3 அதாவது இன்னொரு காலம் நினையோ. வணக்கம் வணக்கம். சைவமும் இந்து மதமும் தலை தோங்கி நிற்கும் இலங்கை மணித்திருநாட்டின் கிழக்கே மட்டுமாநகரின் தென்மேல் கரையில் நெல்வயலும் கழனிகளும் கனிமரமும் கரும்பும் கதலியும் எழிலோடு விளைவுதர பறவைகளின் பாட்டொலிகள் செவியில் நிற்க பால் தரும் பசுவினங்கள் நிறைந்த பதியான சுரவணை அடியூற்றியின் அமிர்த பரிபூரணி நளினவளிகாரணி அன்னபரிபூரணி சொன்ன மருள்பாகரி திங்களம் குளவி என்ன திகழொரு மறுப்பீட் சோதி தங்கு நுண்டுளி பயங்க தடாமணி மகுடம் தாங்க துங்கநல் பரங்கு நல்கும் தூயசீர் ராமசேது துங்கவர் வணங்கும் ஆனைமுகத்தனை போற்றல் செய்குவோம். அனைத்து உறவு அக்கா தங்கச்சி மருகு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது. டிலான். இப்போ என்ன பார்க்க போகிறேன்டா, எங்கட வீட்டு முத்தத்தில் நான் நாட்டின மரவள்ளி அடிகள் நிற்கி ஒரு அடியை பிடுங்கி நாங்கள் அவிக்க போகிறோம். அவிச்சு போட்டு மாங்காய் இருக்கு எங்கட மரத்தில், அதுவும் ஒரு மாங்காயை பறித்து புளிக்கடைய போகிறோம். ஆனால் இன்னொன்று எங்கட மரத்தில் கொச்சிக்காய் இருக்குது தான். அந்த கொச்சிக்காய் எடுக்கிறதில்ல, நாங்கள் வாங்கி வச்சுக்க கொச்சிக்காயில் கடைய போகிறோம். மாங்காய் புளியும் மாங்காய் மழை காலம் இந்த கிழங்கு அவிச்சாதான் ஒரு சுவையாയിരിக்கும். ஆனால் இனிய புத்தாண்டு நான் வாழ்த்துக்கள். ஓகே மகளே, இப்போ ரதியம்மா சொல்லியிருப்பான் நினைக்கிறேனே. எங்கே நீங்கள் கிழங்கு எங்கட வீட்டு முட்டத்தில் ஓகே. ரதியம்மாட வீட்டு முட்டத்தில் இருக்கிற மரவள்ளி கிழங்கு பிடுங்கி அதை அவிச்சு புளிக்கடையலாம். புளிக்கடையில இன்றைக்கு ஒரு சாப்பாடு இருக்கு. இன்றைக்கு எல்லாரும் பாருங்க, மக்களுக்கு எல்லாரும் மிச்சம் வரும் இன்றைக்கு என்ன நம்ம செய்கிறத பார்த்து. நீங்கள் கொமெண்டில் எழுதுங்க, நாங்கள் அனுப்பி விட்றோம். என்ன கேட்குறாங்க ஒரு ஆக்களுக்கும். எப்படி இருக்குமா இப்போ ஆரம்பிப்பேன் நம்ம மரவள்ளி தோட்டத்துக்கு போய் மரவள்ளி தோட்டம் இல்லை இப்போ கிழங்கு விழுந்துக்குமா? சின்ன அடியது. ஐயோ, அது விழுந்து கிழங்கு விழுந்துருக்குமே. கனால நாட்டியது அது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நாட்டினது. 6 மாதத்துக்குள்ள நாட்டி 6 மாதத்துக்கு நாட்டி பிடுங்கணும் மரவள்ளி. மரவள்ளி கிழங்கு அதுவும் மழை காலத்துல சும்மா அந்த மாதிரிங்கப்பா புள்ளி கடைஞ்சி அது மண்குடி செவிடா இருக்கணுமா? ஒரு மண்குடி செவிடு இல்லையோ மண் நிறந்தானி மண்குடிசை வீட்டுக்குள்ள சாப்பிடக்கூட இன்னும் ஒரு சுவையா இருக்கும் அது. இப்போ டிலானிக்கு என்னடா கிழங்கு வேணுமாடா? கிழங்கு வேணும்டா. அவனுக்கு என்ன தந்தானே தாங்க, எனக்கு கொண்டு வேணால தாங்க, நீங்கள் கொண்டு வா திண்டு காட்டணும். அப்படிதான் இன்னொரு சம்பவம் நடந்து சொல்லணும். ஆளாளுக்கு அடி பிடிச்சண்டையா, அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டோம். முகத்தை கொஞ்சம் பாருங்க, டல்லா இருக்குண்டா. சண்டை என்ன பிரச்சனைடா, இந்த போன் வந்து சனோட பொறுப்புல எடுத்துக்கி சனுதான் பொறுப்பு. அப்ப இன்றைக்கு ஒரு இடத்த போனை நாங்க வீடியோ எடுப்போம்னாப்ல கொஞ்சம் போட்டோ அடிக்கிறானே கொடிய மாதிரி கேட்க ஆகணும். அப்ப இவன் கொஞ்சம் இன்றைக்கு போட்டோ ஒரு அனுட மாட்டேதான். அப்ப கூட பிடிச்ச போட்டோ ஏத்தியாச்சு, அந்த போட்டோ பிடிச்சாச்சு அந்த போன்ல. அப்ப பிடிச்ச போட்டோ இப்ப நேத்த கொடுத்தோம் டிலானிட்டு ஏத்தின ஒண்ணு அங்க வச்சுட்டான். காருக்குள்ள ஓட்டுது போன். காருக்குள்ள வட்டா அனுஷன் கார் எடுத்து டவுனுக்கு போயிட்டான். டவுனுக்கு போனா போனுங்க இங்க வந்து போன பிரி ஜாலல் போனுங்க இருக்காங்க. ஒரு பேக்கரி நாங்க பேக்குலாம் வைக்கிறோம். நாங்க அப்ப இங்க இன்னைக்கு வந்து பேக்கரி வீடியோ எடுப்போம். எடுத்தா மைக் மட்டும் தான் இருக்கு, போன காரண ஆள் இவர் கேட்கற என்ன டெங்கடா போனேன் நாங்க அவன டெங்கடா போனேன். பயம் பேரு வீடியோ எடுக்கிற போனோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுல பயம் தானே. போனு காஸ்ட்லியான போன் உண்டு என்ன அல்ட்ரா S24 என்ன எங்கடாப்பா ஜோஜி டிலானியா கடை வீட்டு எங்கட வீட்டு மாறி மாறி சண்டை மோத பார்த்து தெரியும். இப்ப பட்டினி சாப்பாடு சொல்லு, நாங்க குழம்பிது போனோம் சொல்லு. 3 பேர் ஆளாளா குழம்பித்து போயிட்டாங்க. நான் என்ன வலித்து போனேன்,
நான் போறேன். நான் சொல்லி போய் தானே நீங்கள் வீடியோ எடுத்தாங்க என்ன எடுக்கணும் நான் போயிட்டேன் வீட்டு கடைசி இவன் போயிட்டான். நானும் சடம் தான் பட்டேன். பிரபு அனுசன அவளோட தான் பிரச்சனை இல்லை. மிதிட்டு பைக் இருக்கேன் அம்மனித்து வரட்டாம் வந்து வீடியோ எடுக்கிற டைம் மழை நேரம் இந்த டாப்ல எடுத்த மாட்டேன் தான். ஏன்னா இது பிரபு மிதிட்டு பைக்கை வேண்டிட்டு போய் இப்போ அங்கே போயிட்டு இடையில குள்மடம் நினைக்கிறேன். குள்மல் மடத்தில் போய் எடுத்துட்டேன். போனை வேண்டியது எடுத்துட்டோம். அடுத்து வந்து நாங்கள் இப்போ எடுக்க கிழங்கு வைக்க ஆரம்பிக்க போகிறோம். அதான் கொஞ்சம் லேட் ஆனாராப்பா. இப்போ மயிறு தோட்டத்துக்கு போய் கிழங்க போடுங்க. மயிறு தோட்டத்துக்கு போவோம். ஓகே மயிறு தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று சொல்லணுமே. என்ன எல்லாருக்கும் இந்த முந்திய தைப்பொங்கல் பார்த்து நீங்க சொல்லிட்டீங்க, நாங்களே சொல்லல. எங்களுடைய இந்த வாய்ஸ் ஆஃப் அன்ஷான் பிளாக் சேனலுடைய அனைத்து காணொளி பார்க்கிற அனைத்து மக்களுக்கும் இனிய தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஓம். அதே மாதிரி எங்களுடைய ஜோக்குட்டிக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கலாம். இவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை தான் வருஷம் நம்ம முந்திய என்னடாப்பா நீங்க முந்திய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். நாளைக்கும் சொல்ல தானே வேணும். நாளைக்கும் சொல்லுவோம். நம்ம 13 என்ன? சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, நம்ம என்ன இது கிழங்கு தோட்டத்துக்கு போவோம். என்ன கிழங்கு தோட்டத்துக்கு போனால் தான் நேரத்தோட சாப்பிடுவோம். ஓம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காணொளி வந்து சேரும். தொடருவோம் வீடியோவை. இப்போ வாங்க போகலாம். ஓகே ஓகே. நம்மளுடைய ரதியம்மாவினுடைய மரவள்ளி தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஒரு காசு காட்டுங்களேன் மரவள்ளி தோட்டத்தை சுற்றி நிற்கும் மரவள்ளி கிழங்கை இப்போ பாருங்க. இது யோகுட்டி தன்னுடைய கையால் நாட்டின யோகுட்டி அரையும் பிடிக்கவே இல்லை. இது கதை ஃபுல்ல மிது வந்ததாம் கதை பதிலோ இந்த இதன் பாடுறாள் ஜோட கிழங்கு என்ன ஜோட மரவள்ளி கிழங்கா எங்கட மரவள்ளி கிழங்கு. ஓம் ஓம் ஓம். பெண்ணாம் பெரிய மரவள்ளி கிழங்கு எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 5 கிலோ இருக்குமாடா. 5 கிலோ இருக்குமா? இதில் கிழங்கு இருக்க மாட்டா. வா 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 கிழங்கு வா கிழங்கு வா. அடே இதில் சொல்ல இல்லைடா. சில டைம் முட்டை வந்தால் மாதிரிடா கோழி தோழி இருக்கானேடா. மயிரில் முட்டை வரும். இல்லை இல்லை மிது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓகே ஓகே. ரதியம் மஞ்சள் வாங்க நான் கொடுக்குறோம். தற்சமயம் கிழங்கு பிடுங்கி பட்டு கொண்டிருக்கிறது. பிடுங்கியாச்சு. கிழங்க தூக்கி போறானே. எங்க கிழங்கால மண்ட மரியுது. கிழங்கு தட்டு மிது. இங்க பாருங்க. அடே அடே நாம்பளுங்க இந்த 2 கிழங்கு வந்து. சரி என்ன யோபடி காட்ட மயிருக்கு மிதிராப்பா. என்ன 2 கிலோ கிழங்கு வந்து அப்ப இனி விடுறல இப்படி முடிச்சு விட பார்க்கணும். எத்தனை கிலோ? 2 கிலோ வருமோ? நல்ல பெரிய கிழங்கு. மக்களே பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஒரு கிழங்கு அவையெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. கரெக்டா எங்களை வீட்டை நாட்டி நாங்களே பிடுங்கி நாங்களே அவிச்சு நாங்களே சாப்பிட வரோம். இல்லை அதுல ஒன்று இருக்கு. என்ன நான் தான் சாப்பிடுவேன். நீங்க எல்லாம் நாங்க என்ன 4 பேர் சாப்பிட வரோம். என்ன கதை? சரி சரி ஓகே ஓகே. கிழங்கு பிடுங்கியாச்சு. இப்போ வாங்க போகலாம். கவனம் கவனம். அதே சொன்னாங்க எங்கட கிழங்கு இல்லைண்டு. நான் தான் எனக்கு நான் காணலை. எனக்கு ஒரு சின்ன கிழங்கு நான் ஆமாம் அது ஆயும் பாருங்க. என்ன பெரிய கிழங்கு. 2 கிலோ வருமோ? உனக்காகும் 2 வரும்டா. 2 வருமல்லோ. 2 கூட தான் வரும் போல. பெரிய கிழங்கு அது எடுத்தாங்க வட்டும். எங்கட வீட்டை பிடுங்கின பெண்ணாம்பரிய கிழங்கு. ஏன்னா கையை கொஞ்சம் தள்ளிங்க. கண் தெரியாம கையில் ஓட்டிட்டு ஆடுதல் விடும். கண்ணால் தண்ணி கத்தியால் வெட்டி அதெல்லாம் கொஞ்சம் டேட் ஆகுது. மரவள்ளி கிழங்கு இதான் மரவள்ளி கிழங்கு. அப்போ பிடிச்சிக்கணுங்க ஜோ. கிழங்கு நல்ல கிழங்கு. கிழங்குக்கு மட்டும் படுது இல்லை. எவ்வளோ வெட்டுறோம் கிழங்கு தயிர மட்டும் எல்லாத்துக்கும் படுதுடா. ஓகே வாங்க. ஓகே ஓகே. இப்போ குட்டி கிழங்கு. சரி ஓகே பிடிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வடிவாக கழுவ வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரவள்ளி கிழங்கு வடிவாக கழுவி தண்ணியில் வடிவாக கழுவி தண்ணியில் அவிக்கணும்.
வட்டி நூறு கழுவு தானே ஆமாம் மரவழியில் விட்டு வைக்கிற இதை வடிவா தோலெல்லாம் அடுத்து போட்டு கட்டாரில் சீவுறேன் சீவி போட்டு மரம் அதை ஒரு தண்ணியில் கழுவுறேன் களி இப்படி புழிஞ்சி வச்சு போட்டு மரம் எல்லாம் போட்டு பிரட்டுறது மரவள்ளி கிழங்கு கூட இது உப்பு எல்லாம் போட்டு பிரட்டி போட்டு புட்டுக்குள்ளால வச்சு தூக்கி தேங்காயில் போட்டு அவிச்சு நல்லா இருக்கும் பாலாலே சுற்றி போட்டாலும் குழல் மாதிரி அது நல்லதாக இருக்கும் நல்லா இருக்குண்ணே மரவள்ளி ஒரு அடி தான் பிடுங்கினாங்க ஒரு அடியில் ஒரு கம்பை தானா கழுத்து ஒரு கம்பு இருக்கு ஒரு கம்பில் 2 கிலோ கிழங்கு என்ன ஒரு கம்பு இருக்கு ஒன்றை தாளத்திரிக்கும் அதாவது 2 பாதியில் ஒரு தமிழுங்கண்ணா அப்படியா ஒரு கம்பி இருக்கிறா உண்டை தானே 2 பாத்தியில் ஒன்றை பிடிக்கிறோம் ஒரு பாத்தில 2 நம்ம ஒரு இதை பிடிக்கிறோம் பாத்துல 2 கம்புடா ஒரு கம்பை வச்சு போட்டு கிழங்கு மட்டும் முடிஞ்சு தந்தீங்கடா இன்னொன்று இருக்கு இன்னொரு கம்பி இருக்கானது இது என்ன கதை யோகடி பாதியில 2 இது நம்ம ஒன்றை பிடிக்கிறோம் ஒன்றை வச்சுது படியத்தடா சொல்ற உனக்கு என்ன விளங்குது இல்ல யோடி விளங்குது யோகடி பசி வேகத்தில் விளங்குது பசி ஓகே ஜோ பட்டு என்ன ஓகே வாங்க பட்டு வட்டி பிரியத்தோட இருக்கும் ஜோ கட்டிங் போர்ட் கத்தியை எடுத்துவாங்க ஓகே வேறு பேர் செஞ்சு வச்சுரு பார்க்கல என்ன செஞ்சுட்டு நீதான் என்ன செஞ்சு கிழங்கு கழிக்கு கிழங்கு கழியா சாப்பிட்ற கிழங்கு அவண்டு 2 கழுவுண்டா சுத்தம் சுகம் தரும் உங்களோட கழுவுனதுனா பார்த்துனாங்க சன சிரிக்காங்க கழுவுனதை பார்த்து மிஞ்சி சிரிப்பு போகல சனவுக்கு என்னடா இருக்கும் சனவு கிழங்கு சனவுக்கு அவிச்ச கிழங்கு சாப்பிட மட்டும் தந்துறீங்க சாப்பிட்றது கூட இது வேணும் வேடா சனவு அதான் விஐபி சரி ஓகே ரதியம்மா கட்டிங் போட்டு கொண்டு வந்தாங்க நாங்கள் வெட்டுவோம் மேடம் இது ரதியம்மா நீங்கள் வேகம் வந்தீங்கன்னா வேகம் சாப்பிடலாம் வேகமாக வரணும் ஓகே வாங்க எங்கே வாங்க ரதியம்மா இது நம்ம பப்படம் செய்யறது தெரியுமா எதில் இந்த கிழங்கு தோலில் புது கதையெல்லாம் ஓ உண்மையில் எப்படி வெட்டாங்க அருமையான வெட்டேனே டேய் கிழங்குலாம் அவிச்சு சாப்பிடணும் நான் முதல் என் கிழங்கடையில் விளைஞ்சில்ல கொஞ்ச நாள் கிழங்கு வேணுங்கண்ணா வேலை என்னடா வேலை மெயின் ஆளாங்கண்ணா செப்தானே தெரியுமா சமைச்சு வர சாப்பிட்டு பார்க்குறாங்க அடையப்பா இப்போ என்ன இப்படி வெட்டுறா பெருசாக சுண்டா விட்டு குடிக்கிறது ஈஸியாக இருந்துக்கு மீரா அது டக்குண்டு அவியும் உடனே எது டக்குண்டு எதாவது வைங்கோ இதாங்க அவியும் அவியாட்டி நான் சாப்பிட மாட்டேனா நீ சாப்பிட நான் சாப்பிடுவேன் நான் 2 உடைச்சி போட்டேன் எத்தனை 2 2 உடைய பாருங்களேன் இப்போ இவன் டிலா நீ என்ன மாட்டேன் ஏனாயோ 1 2 3 நான் நிறைய பேர் கொமெண்ட் லேசிருந்தோங்கடா நமக்கு ஏன் அந்த தேங்காசுரத்துக்கு ஜோ விட்டு நம்மளாண்டு அப்படி இல்லை நம்ம யோகடி கேட்போமே யோகடி நேற்று வீடியோவில் என்ன நடந்தது சொல்லுங்களேன் கொஞ்சம் நாங்களா தேங்காய் சொன்ன ஜோ உங்களை நாங்களும் திருப்பி தானே ஜோ திருந்தோம் அது அந்த மக்கள் சொல்கிறாங்க ஜோ நாங்கள் கஷ்டப்படுத்துகிறோமாண்டு என்னென்னு சொன்னால் அதில் நாங்கள் யோகுட்டியை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணணுன்ற ஒரு இது உண்டு என்னடா யோகுட்டியில் சேனல் தானே அது யோகுட்டி சேனலை விட அவருக்கு தான் தெரியும் அந்த திட்டங்கள்லாம் தெரியும் அதனால் நாங்கள் யோகுட்டி தேங்காய் திருவண்ணை மட்டும் தான் ஆட் பண்ண நாங்கள் இருந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கோமே யோகுட்டி வேலை செஞ்சு விட்டதுக்கு யோகுட்டி மன்னிச்சு கொள்ளுங்களா இந்த கிட்டிலாம் நீ திருவானா இந்த தேங்காய் நான் திருவிழா எங்கடாடு இந்த திருவுறல்ல ஏஞ்சோ புளிக்கடையத்துக்கு இல்லை புளிக்கு தேங்காய் திருவிழனே நல்ல கிழங்குடா அந்த இவ்வளோ கிழங்கு மாய்க்கிறா பிஆட்டி அவியாட்டி சொல்லிப்பட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் ஒரு நீங்கள் என்னோட சொல்ல இந்த சாப்பிடுங்க அவியும் அவியும் அழகான வடிவா கிழங்கெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு செஞ்சு தரேன் என்ன பெட்ட பிள்ளை அப்படியா இல்லை விலங்கல்ல விலங்கு இல்லைன்னு கதைக்கப்படும் அப்படி நீங்கள் பிள்ளையான கதைக்கப்படா நீங்கள் நான் தான் செஞ்சு தரேன் இப்போ உங்களுக்கு கிழங்காவே சரியோ நீங்கள் ஒருக்கா நான் அவிச்சு குடிக்கலாம் கடையை தந்து ஓடி நீங்கள் ஒருக்கா அங்கேயும் பெய்த்து வாங்கடா சரியா இல்லை இல்லை ரதியம்மா நான் சொல்கிறேன் கேளுங்க நாங்கள் சனவும் கொஞ்சம் இருக்கும் வேணுமெண்டா சனவையும் குடிச்சு போங்க ஓ நாங்கள் கிழங்கையும் புளிக்கடையிலையும் காவல் பார்க்கோம் நேற்று தெரியும் உங்களுக்கு காக்கா வந்து மாசத்துக்கு இது ஓ இது கமன் ஃபுல்லாக தான் காக்கா இது மாசத்துக்கு இது அவங்களுக்கு அந்த வடையை தூக்கி பண்ண ஞாபகம் வந்துட்டான்
ஆனா இன்றைக்கு அப்படி சம்பவம் நடக்க நீங்க போயிட்டு வாங்க நானும் சாணும் காவலுக்கு இருக்கோம் இல்லை நானும் அதிகமாக இருக்கிறோம் சரியோ நீங்கள் ரெண்டு போயிட்டு வாங்க நீ திக்குடையே போக முடியும் இல்லடா அதான்டா நீ இருக்காரு இந்த உதயமா கொடுத்து போயிட்டு வாங்க இது அம்மா கிட்ட அதே போயிட்டு இருக்கா புளிய கடைஞ்சு தருவாங்களா புளிய நாங்கள் சாப்பிட்டோம் அவருக்கு தெரியும் திரும்ப எங்காலும் ஒன்று போய் போடுங்க அதாவது இன்னொரு கவலை என்னையோ ஓகே ஓகே கொஞ்சம் இன்னொரு தண்ணி எடுத்தாங்க ஜோ இன்னொரு கவலை முதல் பிடுங்கின கிழங்கு நன்றாக 2 தரம் கழுவ வேண்டும் 2 தடவை ஆம் நல்லா அவியண்டா அவியும் என்ன கிழங்கு ஓ என்னண்டு சாப்பிடுவா நல்லா அவிங்க அவி நாங்கள் அவிச்சாண்டாக்கி எப்போ அந்த தம்பிக்கு அவிச்சு கொடுத்தோம் மகனுக்கு அது இந்திரா ஓகேண்ணே ஓகே அண்ணா இந்திரண்ணா ஓகே ரெடியம்மா நன்றாக கழுவியாச்சு கிழங்கு என்ன இது இந்த மஞ்சள் அதெல்லாம் போடுறது உப்பு அதெல்லாம் போடுறதோ தேவையான பொருட்கள் மஞ்சள் இல்லை தான் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு தான் மஞ்சள் உப்பு கொச்சிக்காய் வெங்காயம் மஞ்சள் பொருள் இவன் சொல்றான் கொச்சிக்காய் வெங்காயம் போறான் இவன் கறியாக்க போறான் போல அதே கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் புளிக்கி அது கிழங்கு வெள்ளை கறிக்கிறா தண்ணி காணுமா அது அதுக்கு ஓகே இப்போ திருப்பி கழுவி போடுவோ திரும்ப கழுவு திருப்பி இப்போ இது ஓகே இல்லை சரிங்க ஓகே ஓகே அதிகம்மா என்ன விளக்கம்னு சொன்னா இப்போ இந்த மயிர் கிழங்கு இருக்குல்லோ மயிர் கிழங்குல இப்போ நம்ம கிழங்கு அவிக்கும் கிழங்கு பொரிக்கலாம் சீவல் அப்படி சொல்லலாம் இதை தாண்டி வேறு ஏதாச்சும் பண்ணலாமா அதில் மரவள்ளி இல்லையா அது ரொட்டி சுடலாம் கூப்பமாக கொஞ்சம் எடுத்து அந்த மரவள்ளியிலையும் சீவி கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு ரொட்டி சுடலாம் ரொட்டியோட சொன்னா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்மள ரொட்டி மாதிரி கூப்பமா ரொட்டி மாதிரி சுடுறேன் நல்ல இதா இருக்கும் கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் அது ரொட்டி அப்படி அதுக்குள்ளேயே வேறு மாதிரின்னு ரொட்டி சுடலாம் அது ரொட்டி சுடலாம் திரும்ப அந்த சீவல் அமரா அந்த கிழங்கு ரெஸ்ட் போடலாம் குலுக்கல் மாதிரி அது ரொம்ப புட்டா வைக்கலாம் என்ன விட்டு கிழங்கு புட்டு அந்த சீவி போட்டு பச்சையில் திரும்ப ஒரு களி வடியா புளிஞ்சு போட்டு திரும்ப எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் குழச்சி போட்டு கிழங்கு புட்டு இல்லைங்க யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு நீங்க நான் இஞ்சாம்பளம் என்னங்கட விட்டேன் அது சரி அது சரியா அஞ்சு வந்து பழக்கணும் ஏன்னா வேட்டைக்கு அனுசொன்ன வேட்டைக்கு வந்தா அப்ப எல்லாம் பழகி தான் இருக்கீங்க பெங்களூருக்கு எப்ப செஞ்சு ஆடுவீங்க கிழங்கு புட்டுவா என்ன புட்டு கிழங்கு புட்டு ஒரு செஞ்சு ஆடுவீங்களா செய்வோம் இந்த இப்ப கிழங்காய் விடுதானே ஒரு 2 கிழமை போட்டோம் 2 கிழமை போட்டோம் 2 கிழமை கண்டிப்பா செய்வோம் இப்ப என்னண்டா நமக்கு இப்ப கிழங்காய் வச்சா அதுக்கு புளியல் நம்ம கொஞ்சம் அக்கிரியை கொஞ்சம் வளர்த்து முடியும் வளர்த்து போட்டு மாங்காயணும் அது சீவணும் கொச்சிக்காய் தேயணும் எல்லாத்தையும் எடுப்போம் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் கொச்சிக்காய் வெங்காயம் உப்பு கருவேப்பில்லு மாங்காயம் தான் நல்லா இருக்குமே இந்த மழை நேரங்களில் சாப்பிட்றது நல்லா இருக்குமே நல்லா இருக்கும் இப்போ பஞ்சம் இந்த மழை காலம் பஞ்சாலம் தான் இந்த கிழங்கெல்லாம் வச்சு சாப்பிட்றது பஞ்சாலம்னு சொன்னா இப்போ பஞ்சாலம் தான் இந்த மழை காலம் பஞ்சாலம் பஞ்சம் வண்டி எழுற அந்நேரம் அடுத்து இப்படி தான் இந்த மழை நேரங்களில் இந்த சோறு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க கிழங்கு ரொட்டி புட்டு ஏன்னு அதில் தான் சாப்பிட்றேன் அதான் பஞ்சாலங்கள் சொல்கிறேன் எருங்க புட்டு குரக்கம் புட்டு சோளம் புட்டு எல்லாம் சாப்பிடலாம் சுரக்கா வெள்ளைக்கறி சமைச்சி அனுஷனாக என்ன பிடிக்கும் சாப்பாட்டில் அனுஷனுக்கு குரக்கங்கூழ் சோயமட்டு குழம்பு பருப்பு வெள்ளைக்கறி சத்து சாப்பாடு குறிஞ்சாலை சுண்டல் பொன்னாங்கண்ணி சுண்டல் இட வகையெல்லாம் கூட பிடிக்கும் கூட சாப்பிடுவேன் பஜ்ஜியை சாப்பிடுவேன் பஜ்ஜியாண்டா சம்பல் போட்டு தானே பஜ்ஜியா சாப்பிடலாம் சம்பல் போட்டு சாப்பிட்றேன்னு அது சரியா
இருந்தோடு வாழைப்பூ எல்லாம் கொத்தி சம்பை போட்டா வாழை சாப்பிடுவாரு. போகல. சரி ஓகே ரதியம்மா, நம்ம கதைச்சில காணும் அக்கினி எல்லாம் வளர்ந்துட்டு நம்ம மாங்காயணும் வெங்காயம் அரியணும் எல்லாமே செய்வோம். என்ன எடுக்க போய் இதுவும் கொஞ்சம் போய் பாப்போம் என்ன என்ன செய்யலான்றா. இதுவா காணல பாப்பமே எங்க இருக்காண்டு. அவருக்கு எங்க போனாலும் இதான் வேலை. இந்த கொமல்ல விட எங்களை போட்டு சாடிக்காங்க. இது கொஞ்சம் அடுப்பு ஊத விடாங்க. ஏன்னு சொல்லுவாங்க அந்த குழலை வச்சு ஊதட்டான். சுவாச பிரச்சனையாம். இவர் ஏற்கனவே கொஞ்சம் இது இருக்கு இழுவ மாதிரி ஆளுக்கு இருக்கு இருக்குதானே. ஏண்டா இருக்கு ஆளுக்கு இருக்கு அந்த வருத்தம் கொஞ்சம் வயசு வைத்தானேடா. வயசு போயிட்டோம். வயசு வைத்து நீ தெரியுங்க என்னடா. என்ன அக்கினி இப்போ எரியுமோ? அக்கினி வளங்க நைப்பாண்டா. வழக்கம் 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 வழக்கம். அந்த மந்திரத்தை மறந்துட்டா. அடையப்பா அடைய அந்த மந்திரத்தை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. சனவு தெரியும். நம்ம என்னன்னு சொன்னா ஜோ அந்த எப்படி ஊதக்கூடாது பாய் வச்சு. அது சரிதான். சுவாசத்துக்கு பிரச்சனை. அது வந்து சுவாச பிரச்சனை சொல்றாரு. நாங்க கட்டிங் போட்டாரு வீசுக்கு அப்புறம். ஓகே. அடையப்பா 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 என்ன ஒரு வடிவு. ஓடியா 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 அஜோஹரா வந்துட்டு. சரி ஓகே. இப்போ என்ன இது பானை தூக்கி வைக்கிறதா? ஓகே ரதிமா தூக்குங்க. திரும்ப உப்பு போடணும். ஓ போடுங்க எல்லாம் எடுங்க எடும். தேவையான அளவு உப்பு ஜோ. அளவுக்கு தேவையான நாங்க உப்பு போட போறோம். உப்பு போடாட்டியும் இல்லை டிலானியில் இருக்கேன். அது உப்பு இல்லாத வேண்டாம் குப்பை. குப்பை இல்லை. உப்பு இல்லாத குப்பை சரி. டிலானிக்கு இதுவும் உப்பு தேவையில்லை. அவரே சொல்லிருக்காரு உப்பு தேவையில்லை. காணும் 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 தானே காணும். காணாடி கொஞ்சம் போட்டு அப்போ போடுங்க கொஞ்சம். சரி சரி போடுவோம் எடுங்க. சரி ஓகே தூக்கிட்டு வாங்க. ஓகே வாங்க வாங்க வஞ்சத்துக்கு பானோடி எல்லாரும் வாங்கடா. இது இந்த அலுமினியம் பானையா நான் பிடிக்கிறேன். எங்க என்னதுக்கு அது மண்பானண்டு இல்லடாப்பா எல்லாம் பிடிக்கிறேன். பாருங்க சேர்த்து வைக்கவா எல்லாம் ஏத்து ஒரு ஆள் வந்து இருக்காரு கிழங்கு சாப்பிட்றதுக்கா. ஒரு ஆள் சாப்பிட்றது வந்து இருக்காரு. வணக்கம் 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 வணக்கம். நீண்ட நாட்கள் ஒரு சந்திக்க வேணும். வணக்கம் வணக்கம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ சின்ன வயசுல வந்து நமக்கு இந்த அறிவிப்பு சொல்லி தந்தது நம்மட விமலண்ணா மறக்க மாட்டேன். இப்போ திங்களம் குளவி என்ன திகழொரு மறுப்பிச்சோதி தங்கு நுண்டுளி வயங்க தடாமணி மகுடம் தாங்கு துங்கநல் வரங்க நல்கும் தூயசி ராம செய்து புங்கவர் வணங்கும் சுரவணையூர் யானை முகத்தானை போற்றல் செய்வோம். ஓகே ஓகே இப்போ சரி சரியா சொல்லிங்க. இதை நம்ம எத்தனை நேரம் சொல்லி பழகினே. அதாவது என்ன சொல்கிறது, இப்போ சின்ன வயசில் வந்து இப்போ அறிவிப்பு அப்படின்னு சொன்னா விருப்பம். அப்போ நீங்கள் அப்போ பல்கலைக்கழகம் வேணே. ஓ கேம்பஸ்ல இருந்து முடியல 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 நேரம் நம்ம அன்னைய ஸ்கூலுக்கு போக்க இருந்து ஃபுல்லாக அதுதான் நீனே போய் திருவிழாண்டா திருப்பணி வைக்க நீ அடியுடி மைக்க மைக்கிறது அடி. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நிறைய அறிவிப்பாளர்கள் கூடுனே. அது அந்நேரம் ஆக்கள் இல்லை நீ அந்நேரம் தருமண்ணன் கூட செய்வார். அதுக்கப்புறம் நாங்கள் இது இங்கே நாங்கள் பிறகு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு நிறைய பேர் வந்தது. எத்தனை பேர் வந்தாருன்னு நாங்கள் அப்புறம் 40 கோயிலுக்கு போனது நம்ம சொன்னேன். முதல்ல அந்த என்ன ஒரு ஜீப்பில் ஏற்றி அனௌன்ஸ் பண்ணி போனா அது அமர்த்துறேன். ஒரு பிக்கப்பில் ஏற்றி காலைகளை ஜூஸ் லாப்பாய். ஓ அனௌன்ஸ் பண்ணுற ஒரு அனௌன்ஸ் போடுறேன் இங்கே ஜூஸ் எடுத்து குடிக்கிறேன். அதான் பால் கூட பவனி. ஓகே அதெல்லாம் மறக்க முடியாத நாள். விமலண்ணா சரி அப்போ நான் வார டைமில் வந்து வீட்டு கடப்படல உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி தின்றவர். அப்போ ஒரு சின்ன ஒரு மீட்டிங் கொண்டு இருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் வேறு கண்டுபிடிக்கலாம் பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃபோன் நம்ம இந்த துணியும் வந்து ஆன்லைன் கண்டக்ட் பண்ணுற பெரிய கஷ்டமே இல்லை. நீங்கள் ஹோல் அடிங்க இப்போ அடிங்க அடிச்சேன் வேலையே இல்லை. எத்தனை மணி அடிச்சு நீங்கள் சரியா அந்த காலையில் ஒரு 7 மணி அப்படி இருக்கும் போது இப்போ வியலுக்கு படிக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் படி. நம்ம ஸ்கூலுக்கு போக கொஞ்சம் நேரத்தில் விளம்புறானி விளம்பனோட நீ அடித்தேன். நான் வேலையே இல்லை ஒரு 3 தடவை எடுத்து பார்த்தேன். ஐயோ அதுக்கு நான் மன்னிப்பு கட்டு கொடுப்பேன். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அவங்க இப்போ டீம் இப்போ வாய்ஸ் ஆஃப் பொலிட்டிஷியன் பிளாக்ஸ் இப்போ அதிகமாக ஒரு புது யூடியூப் சேனல் தனி போகுதுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ வந்து ஒரு 12 வீடியோ போட்டிருக்கேன். 11 வீடியோ போட்டிங்க. இப்போ 7,000
சப்ஸ்கிரைப் வந்துருக்கு. 7000 சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட 7000 குடும்ப உறவுகள் இணைஞ்சிருக்காங்க அம்மாட வீடியோ பார்க்கறதுக்கு. இன்னும் கொடி கட்டி பறக்க வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து 10,000க்கு மேலே வந்து வீடியோ பார்க்குறாங்கண்ணே. 20,000 பேர் 10,000 பேர் வீடியோ பார்க்குறீங்க, உங்களோட ஆதரவு வழங்குறீங்க. இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கு மகன் எங்கட வளவுக்குள்ள மரவள்ளி மகன் ஒரு அடியில ஒரு கம்பை தம்பிடுங்கன்னாங்க. ஒரு அடியில 2 கம்பு இருக்கிறானே. ஒரு அடி 2 கம்பு இருக்கு. ஒரு அடியை பிடுங்கி அதை தான் 2 கிலோ இருக்கும். கூட வந்து ஒரு அடி 2 கிலோ விளைச்சல் பரவாயில்ல. கடும் விளைச்சல். அவர் தோட்டத்தை செய்யலாம் போடுங்கண்ணே. எவ்வளோ போகுது இப்போ கிலோ கிழங்கு தெரியாண்ணே? அது 150 ரூபா போகுது. 150 ரூபா போகுதுண்ணே. 300 ரூபா கிழங்கு. 300 ரூபா கிழங்குண்ணே. சரி, ஓகே. அப்போ கிழங்கு மட்டும்தானா? அப்போ கிழங்கு நம்ம மரத்துல மாங்கானிக்கு ஆஞ்சுதா ஆயப்புறம் இனித்தான் என்னடா பெரிய பிழைச்சி தேவை. அதுதான் இப்போ நான் பார்த்தேன். எப்படியும் பீரியனக்குள்ளே நீ என்னோட கச்சான வைப்பாங்க, சோளங்குள்ளே வைப்பாங்க. அப்போ என்ன கிழங்கு வீரனுக்குள்ளே நீ ரெடியாக தான் இருக்கும்னு நினைச்சிடா பாய். இப்போ அடுப்பில் வச்சுக்கிறோட அது கிழங்கு நேரம் கூட தேவையில்லை. 10 நிமிஷத்துக்குள்ள அவங்க அது அதான் முதல் ஞாபகம் தானே. கோவிலில் வந்து கண்மொழிக்குள்ள கிழங்கு களவெடுத்து அவிக்கிற ஞாபகம் இருக்கும். திருவம்பா நினைக்கிறேனே. அது இப்போ களவெண்ணக்குள்ள அது களவில்லை, தெரிஞ்ச ஆள்ற வீட்டை தெரியாம போய் எடுக்கிறது, ஒரு பண்ண எடுக்கிறது. நாங்க எடுத்து அவிச்சு போட்டு நான் காலையில் சொல்லுவோம் இப்படி தானே ஐயா ஒரு 10 அடி கிழங்கு. அதாவது இப்போ என்னன்னு சொன்னால் அவங்களோட வீட்டை தான் கிழங்கு பிடுங்கன்னு தெரியாம அந்த கிழங்கை சாப்பிடுத்து போய் அடிய பார்க்கலாம் தெரியும் அவருக்கு. என்ன கந்த சஷ்டி விரதத்துக்கு நம்ம பின்னாலே தாமரப்பா வச்சிருந்த வாளிக்குள்ளே ஒவ்வொன்று அடுத்து சாப்பிட்டு விடிஞ்சு அவர் தேடி தெரிஞ்சு பலகாரம் வாழைப்பழம் அதெல்லாம். ஆனா இப்ப அப்படி இல்லையே, கோயில் ஆக்கலையும் இல்லையா? இப்போ அப்போதே போல டீம் இல்லை. இப்போ கொடியன்களுக்குன்னே எல்லாரும் வெளியில கூடுதலான ஆட்கள். இப்போ இருந்தாலும் போகணும் எல்லார்ட்டையும். கோயிலில் மினக்கிற குறையும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். என்ன எத்தனை வருடங்களாவே சிறந்த இல்லை ஆசிரியர் சிறந்தன்னு சொன்னாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த கல்வியை வந்து கொடுக்கணும்ன்றதுக்காக வந்து அவர் வந்து பழகாமம், இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறது பழகாமம். என்ன பழகாமத்துலேருந்து 39ஆம் கிராமம் அப்படின்ற அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பெறும் பழகாமத்துலேருந்து? 25 கிலோமீட்டர் போகிறதுக்கு மட்டும் பெறும். போகிறதுக்கு மட்டும் 25 கிலோமீட்டர், வாரத்துக்கு 25 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம் பயணித்து என்ன அந்த கல்வியை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது வந்து 39ஆம் கிராமம் அப்படின்னு சொன்னாலும் வந்து ஒரு படுவாங்கர். என்ன படுவாங்கரில் ஒரு மற்றது நம்மட பற்றுப்பு கல்வி வலயத்தில் போர்டர் எல்லைப்புறம் தொங்கல்லேருந்து யோசிச்சு பாருங்க. அப்போ அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த கல்வியை வந்து கொடுத்து போட்டு ஒவ்வொரு நாள், அதாவது கிழமையில் வந்து 5 நாள் போகணுமே. அப்போ 5 நாள் முதல்ல அது மட்டும் இல்லை, கிளாஸ்லாம் கொடுக்குறீங்க. நாங்கள் அந்த எக்ஸாம் ஓஎல் எக்ஸாம் டைமில் மேலதிக வகுப்புகளும் வைக்கிறேன் ஈவினிங். அப்படி உங்களோட பணிக்கு என்ன சொல்கிறது சந்தோஷம். அதாவது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ யாரையும் வந்து வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன், அப்படி மறக்க முடியாத ஒரு நபருக்குள்ளே வந்து நீங்களும் ஒரு ஆள். என்ன அன்புக்கு நன்றி. காரணம் அன்றைக்கு பார்த்துவீங்க, அன்றைக்கு டக்குனை கண்டுத்து இப்போ ஆரையும் கண்டுத்து நாங்கள் டக்குன்னு அப்படி பாஞ்சு கதைக்க மாட்டோம். இப்போ நீங்கள் நின்ற வழியாக தான் பழமாதிரி நாங்கள் அப்படி வந்து காரணம் எனக்கு தெரியும். இவர் நம்மளோட கூடிய அன்பு வச்சிருக்கிற ஒரு ஆள். என்ன சந்திச்சு கதைக்கிறதுக்குரிய நேரம் குறையும். அது முதல் நல்லா கதைக்கிற இப்போ இருந்து தூரங்கள் நிற்கிறதால தூரங்கள் எல்லாருக்கும் வேலைப்பழு அதுகளால டைம் குறையும். நான் இங்கே நிற்கிற டைம் நீங்கள் படிப்பிக்க போயிடுற பிள்ளைகளுக்கு, நாங்கள் வெளிக்கிறது வர நேரம் நீங்கள் இங்கே நிற்க சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நேரங்கள் குறையும். இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் நல்லதுகள் நடந்து போகிறது எல்லாருக்கும். நம்ம முதலாக சந்திச்சது முதலாக நம்ம எப்படி பழக்கமான ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு? முதலாக நம்ம சந்தித்தது எப்படி என்று சொன்னால் அந்த வகுப்புல நினைக்கிறேன். கிளாஸ் வச்சு நான் 7 எழுதி போட்டு கிளாஸ் வச்சேன் நான் நோயில் ஆக்களுக்கு. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 7ஆம் ஆண்டு அப்படி இருப்பேன். நான் வரலாறு பாடம் படிப்பிச்சிருங்க. நீங்கள் ஒரு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு அப்படி. அதுதான் நான் அந்த டைம் 7 எழுதி. அதை நீங்கள் முடிவு வளர்த்துருந்தீங்கன்னா அவனுக்கு அப்படி ஒன்று உனக்கு அந்த டைமில் அந்த டைம் முடியெல்லாம் வளர்த்துருந்தது. இப்போ அடிக்கிறது நோட்டில் போட்டு இது கல்யாணம் அப்படிதான் அப்படிதான் செலவையும் குறைக்கல. அது ஓகே. அதுதான் அந்த முதலாக சந்திச்சு பழக்கம் பண்ணது வகுப்புல. என்ன வகுப்பு மற்றது நம்ம அந்த வாய்ஸ் ஆஃப் மீடியாவை ஏதோ ஒரு இது அனௌன்சிங் கோர்ஸ் ஒன்றுப்பா என்ன வெற்றி அதுக்கு போனது. மற்ற இன்னொரு தங்கி நின்று செமினார் உண்டு செஞ்சேன் நாங்கள் சத்திரகொண்டா. அது அங்கே ஞாபகம் இருக்க ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான கொடியன் அஸ்லாம் வரைக்கல தானே, நல்ல ஒரு அறிவிப்பாளர் அஸ்லாம். அப்போ ரெண்டால் இப்போ எனக்கு அப்பெல்லாம் குரல் வர காரணம் என்னன்னா சின்ன பொடி அந்த மெல்லிய குரல் தானே. சின்னால் 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு
கொலவுல மொழி வளம் வாரது கொஞ்சம் குறைவா இருந்தது அந்த time. பிறகு பிறகு நம்ம தொடர்ச்சியா அந்த அறிவிப்புகள் எல்லாம் கோயில்ல எல்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு நீங்க அந்த சூரியன் எஃப்எம்லையும் கொஞ்சம் நிறைய பயிற்சி கிடைச்சதுனே. என்னோட ஆரம்ப அடித்தளம் இங்கே ஒரு சந்தர்ப்பம் தந்து, அதாவது இந்த எங்கட முதல்ல சந்தர்ப்பம் ஊர்லான்னு கிடைக்கணும். என்ன ஊரில் வந்து ஒரு கோவில் திருவிழாவெல்லாம் வந்து மைக்கெல்லாம் போட்டு என்னென்னு சொன்னாங்க, வேறு எங்கே என்னென்னு சொன்னாங்கண்ணே, அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில் சொன்னாங்க. அப்போ எங்களுக்கான சந்தர்ப்பம் தரத்துக்கு அப்போ அண்ணாக்கள் என்ன சொன்னால் கொஞ்சம் பெரிய ஆக்கள் இருப்பாங்கண்ணே, மைக்கு கொஞ்சம் கதைக்கொண்டு போட்டால் யாரும் வந்து தரமாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து தம்பி உன்னாலே முடியுமான்னு சொல்லிட்டு மைக்கை வந்து தூக்கி தந்து அவரும் வந்து ரெயின் பண்ணவர், இப்படித்தான் கதைக்கணும் இப்படித்தான் வெற்றிக்குன்னு சொல்லிட்டு அப்போவே கதைக்குள்ளையும் சொல்லுவி இல்லைண்ணே. நல்லா இருக்குடா குரல்னு சொல்லிட்டு. அந்த டைமில் இப்போ எல்லாருக்கும் கதைக்கிறதுக்கு வரும், அனௌன்ஸ் பண்ண வரும், அந்த குரல் வளம் ஒன்று இருக்கு தானே, பாடுறதுக்கும் எல்லாருக்கும் வரும், இசையாக பாடுறது இருக்கு. அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறதுலேயும் அந்த எதுகை மோனை குரல் வளம் ஏற்ற இறக்கங்கள் போட்டு செய்கிற நேரம் சிறப்பாக வரும். கண்டிப்பாக அது உங்கள்கிட்ட நிறைய இருந்தது. அதே மாதிரி உங்கள்கிட்டையும் அறிவிப்பு திறமையும் இருக்கிறத சேர்த்து எனக்கு பிடிச்சது ஒன்று நீங்கள் ஒன்று செஞ்சு ஆகணும். இப்போ திருமருவு அந்த இது திருமருவோ பரநுதவோ ஆதி வைரவர் மீது செந்தமிழ் காவியம் சிந்து முதலோத திருமருவோ விகடதட கரிமுகவனே உனது கடுவடிகள் திருவடிகள் சரணமதுதானே. இப்படி நிறைய நிறைய படிக்கிறீங்க. திருமருவு பரநுத ஆதி அந்த அந்த ஒரு மட்டுல படிப்பது தெரியுமா, அந்த நிறைய மட்டும் படிச்சீங்க. அதே மாதிரி மாரியம்மன் காவியம் இருக்கு சும்மா அமிர்த பரிபூரணி நளினவளிகாரணி அன்னபரிபூரணி சொர்ணமருள் பாகரி திமிர்த மாதங்கியன நடனமிடு மகமாரி தேவதொழு தேவி தந்தாளினை வலுத்த. சிவர் சிவர் சிவர். இது உடுக்கு எல்லாம் அடிச்சு மற்ற சிலம்பெல்லாம் போட்டு படிக்கிற நேரம் நல்லா இருக்கும். நாங்கள் அந்த சடங்கு டைமில் கூட படிக்கிறது. இப்போ அதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. நீ கோயில் சடங்கு தொடங்குனா படிக்கலாம். எனக்கு விருப்பம் சரியான. இப்போ அந்த டைமில் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து ஈர்க்கப்படுறோம், ஒரு ஆள்கிட்ட இருந்து ஈர்க்கப்படுறோம்னு சொன்னால் ஒன்று அவரில் இருக்கிற திறமைகளை பார்த்தேன்னு இப்போ என்னோட சம்மந்தப்பட்ட திறமை அவர்கள் என்ன இருக்கோ அதை பார்த்தா ஒரு வகையில் ஈர்க்கப்படும். என்ன இப்போ பாட்டு படிக்கிறாரோட இன்னொரு ஆளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குமே. நம்ம இந்த காவியங்கள் வேட்டி கட்டி உடுக்க சிலம்பெல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு செய்வோம். செய்வோம். அதுக்கு 2-3 இதுக்குரிய காவியம். நம்ம கல்லடியில் நீங்கள் பார்த்தீங்களே அந்த வீடியோ உண்டு, நாங்கள் செஞ்சோம். நாங்கள் என்ன உடுக்கை எல்லாம் எடுத்து ஜூதி ஜூதி என்னன்னு சொல்லிட்டு அந்த உடுக்க நல்லா வாசிப்பார். தெரிந்தானே சிறப்பாக செய்வார். நம்மளுக்கு இதில் கூட இன்ட்ரெஸ்ட் என்ன அந்நேரம் நம்ம பஜனை கலைகளை மறந்து போகக்கூடாதுன்னு பஜனை படிக்கிறது காவியங்கள் படிக்கிறதுன்னு அதில் எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம். பெரிய அளவு இல்லை, பாட்டும் ஓரளவு படிக்கலாம், ஓரளவு சில இதுகளும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதுதான் அதுதான். ஏன்னா இப்போ கடப்பில் ஒரு கூட வெயிட் பண்ணி திரிக்கு. அப்போ நான் கேட்டேன் அண்ணா நாங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மீட்டிங் உண்டு. தெரியும் தெரியும் சொன்ன மக்களை செட் பண்ணி எடுக்கணும். அதுதான் 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 விளையாட்டு சம்பந்தமாக மீட்டிங்கான்னு சொன்னா அதானே. எல்லாரும் தான் போகணும், நம்ம அவிக்கிற கிழங்கையும் எடுத்துட்டு அதுக்கு என்ன உண்மையிலே சந்தோஷம் விமலண்ணா. இன்றைக்கு சந்திச்சது அதே நேரத்தில் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கோம் இந்த சேனலில். முதலாவது சந்திப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியத்தானே வேணும். என்ன இப்போ எங்கேயாவது ஒரு கட்டத்தில் வந்து தெரியத்தானே வேணும் யார் யாரெல்லாம் வந்து அனுஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஆரம்பத்தில். என்ன இப்போ வந்து இப்போ யூடியூப்புக்குள்ள வரக்குள்ள வந்து இப்போ கிருஷ்ணாண்ணா யூடியூப்பில் வரக்குள்ள யூடியூப் சம்பந்தமான அறிவுகளை வந்து வளர்த்து வந்து கிருஷ்ணாண்ணா. அதே தானே இந்த அறிவிப்பு துறையில் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு பக்க பலமாக இருந்து வந்து விமலண்ணா. அதை நாங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லிக் கொடுவோம். அந்த டைமில் கேட்டு பாருங்களேன் நான் செய்யக்கூடிய அட்டூழியங்களேன்னு பேப்பர் எடுக்கிறதும் சுருட்டுறதும் ஃபோனில் ரெக்கார்டிங் பண்ணி திரும்ப திரும்ப அது போட்டு பார்க்குறதுன்னு, மற்றது பேப்பர்கள் அது எழுதி பார்க்குறது. ஸ்கூல் விட்டு வந்தால் நம்மளோட வீட்டான் வருவார், வந்தால் போட்டு நம்மளை கரைச்சப்படுத்துறது. அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளையும் தேடி வரான் மனுஷன் நினைச்சுன்னு என்ற ஒரு இது. இப்படித்தான் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குறோம். அது என்ன கலையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். கண்டிப்பாக கல்வி. ஒரே ஒரு அந்த திங்களும் குளவி என்ன உங்களோட அந்த குரலில் இருக்க சொல்லுங்களேன். திங்களம் குளவி என்ன திகழொரு மறுப்பீட் சோதி தங்கு நுண்டுளி பயங்க தடாமணி மகுடம் தாங்க துங்கனல் வரங்க நல்கும் தூய சீர் ராமசேது துங்கவர் வணங்கும் ஆனைமுகத்தனை போற்றல் செய்குவோம்.
இது ஒரு பிள்ளையாருக்குரிய ஒரு முதலாவது என்ன சொல்ற துதி. இதே மாதிரி நிறைய துதிகள் சொல்லி ஆரம்பிக்கிறேன். 5 கரத்தனை ஆனி முகத்தனி, அது மற்றது என்ன உச்சியில் மகுடம் மின்ன ஒளி தருணுதலினோட அப்படி நிறைய எரிக்கி பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் இதெல்லாம் நிறைய எரிக்குதுனே. அப்படி சேர்த்து அந்தந்த சந்தர்ப்பங்கள் அடுத்து விடணும். அது சைவமும் இந்து மதமும் தலைத்தோங்கி நிற்கும் இலங்கை மணித்திருநாட்டின் கிழக்கே மட்டுமாநகரின் தென்மேல் கரையில் நெல்வயலும் கழனிகளும் கனிமரமும் கரும்பும் கதலியும் எழிலோடு விளைவு தர பறவைகளின் பாட்டொலிகள் செவியில் நிற்க பால் தரும் பசுவினங்கள் நிறைந்த பதியான சுரவணை அடியூற்று எனும் புண்ணிய பதிதனில் பன்னெடும் காலமாய் கோவில் கொண்டு எழுந்தருளி 8 திக்கும் அடியவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சுயம்பலிங்க பிள்ளையார் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபன என திருவிழாவினை முன்னிட்டு இன்றைய 3ஆம் நாளினை சிறப்பிக்கின்ற முகமாக என்றது அண்டை நாளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு கதைக்க வேண்டியதானே. அது இந்த படுவான்கரையில சிறப்பு தானே இந்த நம்ம முன்னு சொன்னது. அதெல்லாம் வந்து இலங்கையிலே வந்து நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்திலே படுவான்கரையில் இருக்கிற அந்த சிறப்புகள் வேறு இடங்களுக்கு பெருசாக வராது. நெல் நீர்வளம் நெல் வளம் அடுத்தது பழங்கள் இயற்கையான பழங்கள் நதிகள் அப்படி நிறைய வளமான ஒரு இதை பற்றி அந்த வர்ணனா அந்த முதலாவது பந்தியில் வாரது. கண்டிப்பாக அதோட சேர்த்து நம்மளோட ஊரை இங்கே எது சொல்கிறோமே அது அந்த சவுண்ட் பாக்ஸில் போட்டு எஃப்எம் மைக்கில் வைக்கக்குள்ள இன்னும் நல்லா இருக்கு. அதில் அங்கே என்னென்னு சொன்னால் திருவிழா டைமில் வந்து பொக்ஸை கொண்டு வச்சுருவாங்கண்ணே. அந்த திருவிழா டைமில் அந்த பொக்ஸ் வந்து வைப்பாங்க அந்த ஆக்கில் இருக்கக்குள்ளே. அப்போ எனக்கு அந்த ஆக்கள் இருக்கக்குள்ள வந்து கதைக்கிறதுக்கு விருப்பம். அதாவது இப்போ நம்ம கதைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அப்போ என்ன சொன்னால் இப்போ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு மகுடத்தை சொல்லி போட்டு இந்த சைவம் இந்த இழுத்துறனே எல்லாரும் என்ன சொல்கிறது அமைதியாக இருந்து ஆடுறா அந்த கதைக்கிற இல்லைன்னு எல்லாம் திரும்பி பார்ப்பாங்கண்ணே. வித்தியாசமாக எனக்கே தெரியும் பார்க்கக்குள்ள. அப்போல்லாம் அது அந்த ஒரு நம்பிக்கை தான் வந்து இவ்வளோ தூரம் ஒன்று சேர்த்துருக்கு. அதான் உண்மையான விஷயம்னே. இப்போ நம்ம வந்து செய்யக்குள்ள வந்து மற்றவங்களை எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, எப்படி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்து நாங்கள் ஒரு இளைஞனுடைய முதல்தர வானொலி சூரியன் எஃப்எம்லேயும் வந்து வேலைக்கு போனதால் காரணம். சில விடயங்கள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறல. கலை என்றது வந்து கடவுளால் கொடுக்கப்படுற ஒரு விடயம். இப்போ பேச்சாற்றல் நடிப்பு பாடுறது ஆடுறது அறிவிக்கிறது இப்படியானதெல்லாம் வந்து ஒரு கலைத்திறன். அது அந்த கலை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுல ஒரு சிலருக்கு அது இயற்கையாக வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதை சரியான விதத்தில் பயன்படுத்தணும்டா எங்களை சுற்றி இருக்கிறார்கள் நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே நேரம் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அதை சரியாக நம்ம செஞ்சோம்டா. ஓகே, சந்தோஷம், நன்றி, அன்புக்கு நன்றி. எப்போவும் இந்த பதிவு ஒரு இதாக தான் இருக்கும். ஒரு 40 வயசு போனாலும் சொல்லுவாங்க விமலண்ணா வந்து அனுஷன் தம்பிக்கு வந்து அறிவிப்பு கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அழியா இருக்குதானே. குருன்னா நீ சொல்கிறா முதல்ல நான் இவர் வந்து குருன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிசி அது மறந்துட்டார். இப்போ நான் எத்தனை வருஷம் இருக்குங்க? இப்போ இது வந்து 2015-6 காலப்பகுதி. இப்போ நான் ஏன் 10 வருஷமாகுது. 10 வருஷமாகுது. ஒரு தசாப்தம் நேற்று நடந்த மாதிரி இருக்குது. அதுதான் அதுக்குள்ள எவ்வளோ அனுபவங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் கால ஓட்டத்தில் எல்லாம் மாறிக்கொண்டு போச்சு. மாறி போகும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, ஓகே, முடிப்பா. அவங்க இப்போ இதெல்லாம் செய்யணும் வேறாப்பாய். சரி, கிழங்க வஞ்சிட்டு இப்போ நாங்கள் இப்போ இந்த ஒளிவாங்கியினை எங்களுடைய மிதுஜன் மற்றும் டிலானிதன் மற்றும் சனு அடுத்த முக்கியமாக ரதியம்மாவின் கையில் ஒப்படைக்கின்றோம். இந்தாங்க. சரி, ஓகே மக்களே. இப்போ என்னென்னு சொன்னால் நம்மளோட அனுஷன் வந்து வைப்பானே எங்களுடைய தலைவர். எங்களுடைய பவிஷ்ய பனுஷான் பிளக்ஸ் பவிஷ்ய பனுஷான் யூடியூப்லேயே ஹெட்டு வந்து வேறு அவருடைய குருவையும் கூடி வந்தாரேனே விமலண்ணா வந்து வந்தார். என்னடா முடிய நாங்கள் காணலன்னு யோசிக்காங்க. இடையில இந்த விளையாட்டு மீட்டிங் ஒன்று அதில் வந்து பொருளாளர் கொஞ்சம் கணக்கறி காட்ட வேண்டிய ஒரு சிக்கல் இருந்தது. பொருளாளர் மீது அது அந்த காசு பிரச்சனை கொஞ்சம் செய்தானே அதை கொஞ்சம் நின்று முடிக்கணுன்றபடியாக போய்த்து வந்து நாங்கள் எங்களுக்கு இப்போ புளிக்கடை கலையிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை போய்தானேயோ. என்ன உலகம் ஜோ ஏன் டைம் ஆகிட்டேனே டைம் ஆகிட்டுமா. கிழங்குக்கு எப்படி புளிக்கடையில் இருக்கோ அதே மாதிரி மாய்ச்சி அப்படி நல்லா இருக்கும் வேணே. யோகி மீது நம்ம போய் கிழங்கு பார்ப்போம். ஏனே பாலையில் வேணும் அப்போ கிழங்கு போய் பார்ப்போம். என்ன விளைக்கிண்டு வாங்கண்ணா. ஓகே, வந்து பாருங்களா. அவங்க பாருங்க.
அடையப்பா அடையப்பா ஒன்று ரெண்டுங்க வேணையோ கிழங்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஓ அடையப்பா அடையப்பா என்ன கணக்கு நான் என்ன கூடி என்ன செஞ்சு ஏன் சாப்பிடு நான் ஒன்று சாப்பிட்டு கண்டியில் ஒன்று குறைஞ்ச மாதிரி இல்லை இல்லை இது ஒன்று குறைஞ்சமா இல்லது ஓ எப்படி ஒரு 7 துண்டு போயிருக்கு இல்ல இல்ல எவ்வளோ இது பிள்ளை தொடக்கத்துல தானே நேற்று காகம் தூக்கி போனது இன்றைக்கு என்ன தூக்க மாட்டி நேற்று காகம் தூக்குற மாதிரி தெரியல எனக்கு எங்கட இதுல இன்றைக்கு ஏதோ மாசிச்சம்பிள்ளை செய்து வச்சிருக்கீங்க செய்திருக்குமா இன்றைக்கு செஞ்சுனீங்களோ சரி ஓகே மீது இறக்குவோம் என்ன செய்யற ஜோரா சாப்பிடுது சாப்பிட என்ன செய்யற இருக்கிறது சாப்பிட எந்த முடியும் ஓகே வாழதைய வெட்டி கொண்டாமா ஓ இது நம்ம வேஸ்ட்டுக்கு இறக்குவோமே ஆமா இறக்கி வைங்க கூட டட்டடாய் இப்போ என்னடா மக்களே நாங்கள் இப்போ இந்த ஸ்டூலில் வச்சு எங்களுக்கு நின்று கடிக்கிறவங்க வெஸ்டர்ன் தானே சாப்பிடலாம் சாப்பிடல அவங்க அதான் பிரச்சனை நின்று கதைக்கெல்லாம் சாப்பிடலாம் 3 காரியம் எடுத்து ரதியம்மா வாழையில் விட்ட போகிறோம் ஏன்னா ஆமாம் ஆமாம் எங்களுடைய ரதியம்மா பார்த்தீங்கன்னா இப்போ வாழையில் விட்ட போகிறோம் ரதியம்மா உங்களுக்கு எட்டுமோ அதில் விட்டுங்க அதில் விட்டுங்க ஜோ வாழையிலே தலைப்பை வச்சுட்டு கொட்டணுமா அது தெரியுமா ஏன் ஜோ தலைப்பை ஓட்டுற வச்சுட்டு அது ஏதோ ஐதிகம் கொஞ்சம் ஓய்த்தி விடும் ஓகேயா காணுமேனே ம் ஓகே ஜோட வாழை மரம் வேணே அந்த ஒரு வாழை மரம் முறிஞ்சு கிடக்கு என்ன சம்பவம் அது வாங்க பாபு அது முந்தின நாள் முறிஞ்சுமா முறிஞ்சு இன்றைக்கு படத்துக்கு எப்படி இன்றைக்கு படத்திருந்தீங்க நான் அப்படி வந்து பார்க்குறேன் முந்த நாள் முறிஞ்சு இன்றைக்கு படுத்துருக்கோ இங்கே பாருங்க மகளே எப்படி விழுந்திக்கணும் இந்த மலைக்கு கடும் மழை அடிச்சாலாம் முடிஞ்சு நாளே பூசைக்கு வச்சிருக்கேன் பட்டி முத்தலண்ணே நாளைக்கு பூஜை கொடுக்குறதுக்கு அட கடவுளே சரி ஜோ நம்ம இப்போ சாப்பிடுவோம் மீனே தாமதிக்க கூட வாழலையே கடையிட்டு சாப்பிடுவோம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க 2 பேரும் வேணே சாப்பிட்றதுக்கு ரெடி ஐ எம் ரெடி ரதியம்மா ரெடி தானே ரெடி 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 அதிகமாக சாப்பிடக்கூடாது இல்லை நான் வெறுங்கிழங்க சாப்பிடுவேன் பிறகு சாப்பிடுவீங்களோ என்னடா நான் சும்மா நாங்கள் இது என்ன உண்மையிலே சாப்பிட்றல உரைப்பு இன்றைக்கு சாப்பிட மாட்டேன் ஒன்றிருக்கேடிடா நீ நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டு திருப்பியும் கொடுக்குறா என்ன விளக்கம் வேண்டாம் ரதியம்மா நேரத்தில் சாப்பிடுதாங்க 7 துண்டை காணலല്ലോ அது நான் சாப்பிட்டேன் சம்பளோட சாப்பிடல சும்மா சாப்பிடுவேன் இதுக்கு தானே சம்பளம் சாப்பிடலையா ஓ என்ன நீங்க சம்ப சாப்பிட்றல சாப்பிட்றல சரி அப்போ நமக்கு தான் செஞ்சு வச்சிருக்கேன் நினைக்கிறேன் இவரை நம்மளுடைய பொக்க தான் மீது ஆளை கொஞ்சம் காட்டுங்களேன் இதெல்லாம் இல்லைங்க கூட்டாளி தான் ஆமாம் பரவாயில்ல ரைத்தன்படி வள்ளி வையுங்கள் இங்கே இஞ்சில் சொல்லுவீங்களா ஓகே அது கூட கரைஞ்சிட்டு கரைஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிருக்கேன் நாட்டுக்கிழங்கு விவிலக்கிழங்கு விளக்கிழங்கு இவ்வளோ கிழங்கு மாதிரி தான் அமைஞ்சிக்கேன் இங்கே மிதிர்வாக்கம் வைங்க ப்ரோ இதேவான் லல்லலா டடரன் டண்டா கிழங்கு ரெடி ஆயிட்டு கூடாயிட்டு ஓகே ஓகே ஐயோ ஓகே ஓகே ஓகேம் 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 நீ கொண்டையும் யோசிக்கல என்னால இரண்டு சொல்லுங்க சாப்பாடு வந்துட்டு முன்னுக்கு கிழங்கிரிக்கி பின்னுக்கு நம்மரிக்கும் டீசுக்குள்ள சம்பல் இருக்கு கை சும்மா இருக்கு இல்லை இருக்குமா இருக்கா இருக்காதானே ரைட் ஓகே சம்பளம் எடுத்து வைங்க தெரியுமா நீ வந்து பாருங்களா மாசிச்சம்பல் கிழங்குடன் மாசிச்சம்பல் தர மாதிரி வேணும் இது ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் ஓகே காணும் ஓகே காணுமா இப்போ ஆறு ஆரம்பிக்கீங்க அதிகமா ரதியம்மா ஒரு ரதியம்மா ஆரம்பிங்க ரதியம்மா ஆரம்பிங்க ரதியம்மா அதிகமாக ஆரம்பிங்க நீங்கள் ஆரம்பிங்க நாங்கள் முடிச்சுடுறோம் எந்த செயலை செய்ய முடியும் பெரியாக்கள்ற வழிதான் நாங்கள் நடக்கணும் ஆரம்பிங்க கரிக்கத்தில் ஓகே நீங்கள் எதில் எடுங்க அது என்னடா ரெண்டு வகை என்ன எடுக்கிறேன் ஓகே சாப்பிட்டு வரங்களேன் தொட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா கேட்டது நான் சாப்பிடுறேன் சம்பளம் சாப்பிட மாட்டீங்களோ ஓகே என்னடா ரதியம்மா கொஞ்சம் உரைப்பு சாப்பிடுவோம் டான்ஸ் சொல்லிங்க பாலு கொஞ்சம் இங்கே இருங்கோ எப்படி வைத்தாண்டு அடையாப்பா நல்லா பூ பூவில் அமைஞ்சிருக்கிறா கிழங்கு ம் கிழங்கு அப்படி நல்லா வெந்திருக்கீங்க பழமாய் விரிஞ்சிட்டு நல்லா வெந்திருக்கு மகளே உண்மையிலே நல்லா இருக்கு பாருங்களா அப்படின்ட்டு பாருங்களா அல்டிமேட்டு ஜம்பலோட இது வருது என்ன பாவம் அனுஷனை கொடுக்கல சனுவும் கிடைக்கலண்ணே இல்லைன்னு சொன்னா அனுஷன் வந்து நம்ம சனுவை விடுறது போகிறான் சனு கொஞ்சம் உடுப்பு எடுக்க அம்மாக்களேன்னு அனுஷன் சனுவை கூட்டிட்டு போனால் அதில் அவளுக்கு கிழங்கும் இல்லை வைக்கிறது அனுஷனுக்கு அந்த பானைக்குள்ள கொஞ்சம் கிடக்குன்னு பானைக்குள்ள கொஞ்சம் கிடக்கு அதை வைப்பேன் நாங்கள் அவருக்கு அது சனுவுக்கு அனுஷனாவா சனு வரமாட்டானே சனு வீட்டு வரந்தானே அனுஷனா கொஞ்சம் பேர் அனுஷனா இருக்கு கிழங்கு இருக்கு
அப்போ கிழங்கு காடல நின்றுலோ ஆனால் சொன்னால் தான் கிழங்கு எடுத்து வச்சிருக்காங்க அவங்க அப்படி இல்லையா இல்லை அப்புறம் அதிகமாக ஒன்று சாப்பிடுவாங்களாம். சரி சாப்பிடுவோம் உண்மையிலே நல்லா இருக்கு. பொய் மேலான் பொய் நம்ம நாய் பிள்ளைங்க கொடுத்தேன். அருமை அருமை. அடப்பில் கிழங்கு மணக்க பார்த்து திரிக்கலாம் அடுத்து விடத்தாங்க. அது சரி அது சரி. சோளம் வச்சாலே நாங்கள் கூட்டத்துக்கு போனேன். சரி வேணா விளையாட்டு கூட்டம். அடுத்து போகணும். சரியில்லை நம்ம அந்த விமலன் நாம வந்து தலைவர் தானே. அவர் நின்று நம்ம அவரை அவமதிக்க கூடாது. ஒரு வித்தியாசமான செய்முறையில் விடுங்களேன்டா. வித்தியாசமான செய்முறையில் நம்ம வீடியோ முடிச்சுட்டு சாப்பிடுவோமே. என்ன வீடியோ முடிச்சு சாப்பிடுவேன். வீடியோவில் பார்த்தா கொஞ்சம் பயிர் வலிக்கும். சந்தோஷம் அதிக சந்தோஷம். உண்மையிலே சந்தோஷம். நீங்களும் ஃப்ரீயாக இருக்க டைமில் மழை நேரங்களை செஞ்சு பாருங்க. உண்மையிலே நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. அதாவது தனி உங்களோட குடும்பத்தில் உங்களோட ஃபேமிலியோட செய்யுங்க. தனியாக சாப்பிடல தனி சாப்பிடணும். ஃபேமிலியாக சாப்பிட சந்தோஷமா இருக்கும். உண்மையிலே நல்லா இருக்கும். மழை டைம் தான் சாப்பிடணும். சொல்ல போறீங்களோ? அக்கா தங்கச்சிமார்களுக்கு எங்கட முத்தத்தில் பிடுங்கி ஒரு பாத்தியில் ஒரு மையரியை பிடுங்கி அவிச்சு ஒரு மையரில் 2 கிலோ கிழங்கு 2 கிலோ கிழங்கு இருந்து அவிச்சு. ஆனால் எங்களுக்கு சம்பவம் இந்த மாங்காய் கடை இதை கொஞ்சம் டைம் இல்லாமல் இது நல்லா இருக்குதானே கொடுத்து. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். மகன் உரைப்புகள் சாப்பிடணும் அண்டிக்காரு. அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. உடல்நிலையெல்லாம் சரியில்லை. கொஞ்சம் வருத்தங்கள் அது சாப்பிடக்கூடாது. ஆனால் அனைத்து உறவு அக்கா தங்கச்சி மாதிரி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்க சார் வாழ்த்துக்களை தெரிவிச்சு சொல்றேனே. எங்களுக்கு ஆதரவும் தரணும். நீங்க அது தருவாங்க. ரதியமாவும் தருவாங்க. கண்டிப்பா நிறைய சாப்பாட்டு எல்லா பேரும் ஆதரவு தருவாங்க. போன்ல நடத்து காய்ப்பாங்க. ஐயோ சரி ஓகே. இது முடிச்சு கொள்வோமே. முடிச்சுக்கணும். உண்மையிலே இன்றைய நாள் எப்படி இருந்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க. எங்களோட கிழங்கவையில் எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம். உண்மையிலே நல்லா அவிஞ்சு கடையில் கிழங்கு கொஞ்சம் கல்லு கட்டுமாயிருக்கு. இது நம்மளோட உடனே கொடுங்க வரவழி குழாய். மக்களே ஏதோ ஒரு வகையில் இந்த காணொளி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த காணொளி பிடித்திருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் விடைபெறுகிறோம். பாய்.